வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் கனிமொழி. மீண்டும் முக்கோணவியல் உலகிற்குள் நுழைந்து அடிப்படை அடையாளங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றிய நமது புரிதலை மேலும் உறுதிப்படுத்துவோம். பின்வரும் எடுத்துக்காட்டுகளில் நாம் சில முக்கிய அடையாளங்களை மறுபரிசீலனை செய்வோம் மற்றும் சான்றுகள் மற்றும் கணக்கீடுகள் மூலம் வேலை செய்வோம். அவ்வாறு செய்வதின் மூலம் இந்த சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தி வெளிப்படைகளை எளிதாக்குவதற்கும் சமன்பாடுகளை தீர்ப்பதற்கும் நாம் திறனை மேம்படுத்துவோம். முக்கோணவியல் உறவுகளின் அழகை மீண்டும் ஒருமுறை அவிழ்க்க தயாராகுங்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடிப்படை முக்கோணவியல் அடையாளங்களின் வலிவூட்டப்பட்ட புரிதல், முக்கோணவியல் வெளிப்பாடுகளை கையாளுவதில் மேம்படுத்தப்பட்ட சிக்கல் தீர்க்கும் திறன், சிக்கலான முக்கோணவியல் சமன்பாடுகளை நிரூபிக்கவும் எளிமைப்படுத்தவும் மேம்படுத்தப்பட்ட திறன். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: முக்கோணவியல், அடையாளங்கள், சமன்பாடுகள், வெளிப்பாடுகள், கையாளுதல். முந்தைய அமர்வில் முக்கோணவியல் அடையாளங்களின் சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். இன்று இந்த அமர்வில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். உதாரணம்: நிரூபிக்கவும் வர்க்கமூலம் 1 கூட்டல் காஸ் தீட்டா கீழ்கோடு 1 கழித்தல் காஸ் தீட்டா ஈடு கோசெக் தீட்டா கூட்டல் காட் தீட்டா. தீர்வு: வர்க்கமூலம் 1 கூட்டல் காஸ் தீட்டா கீழ்கோடு 1 கழித்தல் காஸ் தீட்டா. அதாவது வகுப்பில் A2B2 சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் சமன் வர்க்கமூலம் 1 கூட்டல் கோஸ் தீட்டா 1 காஸ் தீட்டா பெருக்கல் 1 கூட்டல் காஸ் தீட்டா 1 கூட்டல் காஸ் தீட்டா. மூலம் அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் காஸ் தீட்டா மேல் இலக்கம் 2 கீழ்கோடு 1 கழித்தல் காஸ் மேல் இலக்க 2 தீட்டா. ஈடு வர்க்கமூலம் அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் காஸ் தீட்டா மேல் இலக்க 2 கீழ்கோடு வர்க்கமூலம் 1 கழித்தல் காஸ் மேல் இலக்க 2 தீட்டா. ஈடு 1 கூட்டல் காஸ் தீட்டா கீழ்கோடு வர்க்கமூலம் சைன் மேல் இலக்க 2 தீட்டா. சமன் 1 கூட்டல் காஸ் தீட்டா சின் தீட்டா. இப்போது சொற்களை பிரிக்கவும். அதாவது சமன் 1 சின் தீட்டா கூட்டல் காஸ் தீட்டா சின் தீட்டா. எனவே 1 சின் தீட்டா சமன் கோசெக் தீட்டா. சமன் கோசெக் தீட்டா கூட்டல் காஸ் தீட்டா சின் தீட்டா சமன் கட்டில் தீட்டா சமன் கோசெக் தீட்டா கூட்டல் காட் தீட்டா சமன். உதாரணம்:
நிரூபிக்கவும் sec தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா கழித்தல் sin தீட்டா கீழ்க்கோடு cos தீட்டா ஈடு cot தீட்டா. தீர்வு sec தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா கழித்தல் sin தீட்டா கீழ்க்கோடு cos தீட்டா. இங்கே sec தீட்டா நாம் எழுதலாம். ஈடு 1 கீழ் cos தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா கழித்தல் sin தீட்டா கீழ்க்கோடு cos தீட்டா. ஈடு 1 கீழ் sin தீட்டா cos தீட்டா கழித்தல் sin தீட்டா கீழ்க்கோடு cos தீட்டா. எல்சிஎம் எடுப்பதன் மூலம் நாம் பெறுகிறோம். ஈடு 1 கழித்தல் sin மேலிலக்க 2 தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா cos தீட்டா. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 கழித்தல் sin மேலிலக்க 2 தீட்டா ஈடு cos மேலிலக்க 2 தீட்டா. அதனால் நாம் பெறுகிறோம் ஈடு cos மேலிலக்க 2 தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா cos தீட்டா. விதிமுறைகளை ரத்து செய்வதன் மூலம் நாம் பெறுகிறோம் ஈடு cot தீட்டா. உதாரணம் அடைப்புக்குறிக்குள் cosec தீட்டா கழித்தல் sin தீட்டா அடைப்புக்குறிக்குள் sec தீட்டா கழித்தல் cos தீட்டா அடைப்புக்குறிக்குள் tan தீட்டா கூட்டல் cot தீட்டா ஈடு 1 என்பதை நிரூபிக்கவும். தீர்வு cosec தீட்டா கழித்தல் sin தீட்டா sec தீட்டா கழித்தல் cos தீட்டா tan தீட்டா கூட்டல் cot தீட்டா. இதை நாம் இவ்வாறு எழுதலாம். ஈடு 1 கீழ்க்கோடு sin தீட்டா கழித்தல் sin தீட்டா 1 கீழ்க்கோடு cos தீட்டா கழித்தல் cos தீட்டா sin தீட்டா கீழ்க்கோடு cos தீட்டா கூட்டல் cos தீட்டா கீழ்க்கோடு sin தீட்டா. 3 காலங்களுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் ஈடு sin a sin a cos a கூட்டல் sin a கூட்டல் sin a cos a 1 cos 2a எளிமைப்படுத்திய பிறகு 2 sin a 1 cos 2a ஒன்று cos 2a சமன் sin 2a சமன் 2 sin a sin 2a சொற்களை ரத்து செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் சமன் 2 1 sin a நமக்கு தெரியும் 1 sin a சமன் cosec a. எனவே சமன் 2 cosec a என்பது உதாரணம் நிரூபியுங்கள் sin a கீழ்க்கோடு 1 கூட்டல் cos a கூட்டல் sin a கீழ்க்கோடு 1 கழித்தல் cos a ஈடு 2 cosec a. தீர்வு sin a கீழ்க்கோடு 1 கூட்டல் cos a கூட்டல் sin a கீழ்க்கோடு 1 கழித்தல் cos a. கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எல்சிஎம்ஐ எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் ஈடு sin a அடைப்புக்குறிக்குள் 1 கழித்தல் cos a கூட்டல் sin a அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் cos a கீழ்க்கோடு அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் cos a அடைப்புக்குறிக்குள் 1 கழித்தல் cos a. நமக்கு கிடைக்கும் தொகுதியில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். சமன் sin 2a 1 sin 2b sin 2b 1 sin 2a cos 2a cos 2b. நமக்கு கிடைக்கும் உறுப்புகளை பெருக்கவும். சமன்
சென் 2a சென் 2a சென் 2b சென் 2b கூட்டல் சென் 2a சென் 2b காஸ் 2a காஸ் 2b உறுப்புகளை ரத்து செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் சமன் சென் 2a சென் 2b காஸ் 2a காஸ் 2b. உதாரணம் நிரூபியுங்கள் tan மேலிலக்க 2a கழித்தல் tan மேலிலக்க 2b. தீர்வு tan மேலிலக்க 2a கழித்தல் tan மேலிலக்க 2b ஈடு sin மேலிலக்க 2a கீழ்க்கோடு cos மேலிலக்க 2a கழித்தல் sin மேலிலக்க 2b கழித்தல் cos மேலிலக்க 2b. கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு LCM-ஐ எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் ஈடு sin மேலிலக்க 2a cos மேலிலக்க 2b கழித்தல் sin மேலிலக்க 2b cos மேலிலக்க 2a கீழ்க்கோடு cos மேலிலக்க 2a cos மேலிலக்க 2b. இங்கே 1 sin 2 தீட்டா சமன் cos 2 தீட்டா 1 cos 2 தீட்டா சமன் sin 2 தீட்டா. sin 2 தீட்டா கூட்டல் cos 2 தீட்டா சமன் 1 மதிப்புகளை மாற்றி நமக்கு கிடைக்கும் உறுப்புகளை பெருக்கவும். சமன் cos 2 தீட்டா sin 2 தீட்டா பெருக்கல் 1 sin 2 தீட்டா cos 2 தீட்டா சொற்களை ரத்து செய்தால் நமக்கு கிடைக்கும் சமன் 1. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முக்கோணவியல் அடையாளங்கள் என்பது முக்கோணவியலில் உள்ள அடிப்படை விதிகள் ஆகும். இது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விதிகளுடன் தொடர்புடையது. இந்த அடையாளங்களை மாற்று சம வடிவங்களாக மாற்றலாம். இது முக்கோணவியல் வெளிப்பாடுகள் மற்றும் சமன்பாடுகளை எளிமைப்படுத்த அனுமதிக்கிறது. முக்கோணவியல் அடையாளங்கள் 1 sin மேலிலக்க 2 தீட்டா கூட்டல் cos மேலிலக்க 2 தீட்டா ஈடு 1 1 கூட்டல் tan மேலிலக்க 2 தீட்டா ஈடு sec மேலிலக்க 2 தீட்டா.